பார்த்தீங்கன்னா மணி வந்து ஒரு 7:45 ஆகுது. இப்போ தான் எந்திரிச்சேன். கடுக்காய் பொடி தான் எடுத்து வச்சுருக்கேன். சரி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. சொரக்காய் கூட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அவளுக்கு வந்து தயிர் சாப்பாடு 2 பேர்த்துக்கும் ஒரே இதில் பாகிஸ்தான் பார்டர் மாதிரி கோடு போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம். அவள் பாகிஸ்தான் பார்டரை வந்து மீறிட்டா, இப்படி உள்ள தள்ளிட்டு சொரக்காய் கூட்டை எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தா. சரின்னு நானும் வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணதை வெறும் காயாக பெருக்கி போய் சாப்பிட்டுட்ருக்கேன். மணி இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி 1 மணி ஆயிடுச்சு. சரி ஒன்றும் இல்லை. என்னடா இப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க. கடலை பருப்பு வேச்சிருந்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்தா எப்படி பிச்சு போட்டு வச்சுருக்கா பார்த்தீங்களா. கட்டிலே இது ஒரு மாதிரி நாஸ்தி ஆயிடுச்சு. அதெல்லாம் க்ளீன் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி வந்து ஒரு 7:30 ஆகுது. இப்போ தான் நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட போகிறேன். சாரி, ஐயோ டின்னர் சாப்பிட போகிறேன். மாற்றி மாற்றியே சொல்கிறது வேலையாக வச்சுருக்கேன்ல. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து காலையில் தட்டக்கூடாது. காலையிலைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓட்ஸு கஞ்சி தான் எடுத்துக்கிட்டேன்னா இல்லை ஆமாம் நினைக்கிறேன். ஆமாம், ஓட்ஸ் ஷேக் எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓட்ஸ் சூப், வெஜிடபிள் சூப் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும். கேபேஜு இது ஃபுல்லாக சாப்பிட போகிறதில்ல. நான் வந்து சும்மா கொஞ்சமாக தான் செஞ்சேன். அது வந்து நிறையா வந்துருச்சு. ஒரு பவுலில் எடுத்து அளவோடு நம்ம சாப்பிட தான் போகிறோம். கம்மனி ராமோ, இது வந்து பார்த்திங்கன்னா செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி. காலையில் இந்த மாதிரி ஓட்ஸ் வச்சே நிறைய டிஷ்ஷஸ்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், ஓகேங்களா. நிறைய ஓட்ஸ் வச்சு உங்களுக்கு செய்யறது வந்து ஓட்ஸு உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். டக்குன்னு வந்து செய்யலாம். ஏன்னா வெயிட் லாஸ் இருந்தாலும் வச்சுக்கோங்களேன், சூடு வச்சிடும். இன்னும் கொஞ்ச நாள் இப்படியே தட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் வச்சு நிறைய டிஷ்ஷஸ்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், ஓகேங்களா. இப்போ வந்து ரொம்ப சிம்பிள் தான். கேபேஜு, தக்காளி, வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கூட வந்து கோகனட் ஆயில் யூஸ் பண்ணிக்கிட்டேன். தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு 2 ஸ்பூன் மசாலா ஓட்ஸ் சேர்த்து நல்லா வந்து நார்மல் ஓட்ஸ், உங்களுக்கு க்ரீமி ஓட்ஸ் இருந்துச்சுனாலும் ஓகே தான். நல்லா வந்து கலக்கி வச்சுட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கஞ்சி மாதிரி காய்ச்சி அப்படியே சாப்பிட்ற வேண்டியதான். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் அது வந்து ஓட்ஸ் ஆம்லேட் மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ரெடி பண்ணினேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சரி நம்ம வந்து ஓட்ஸ் செய்ய வேண்டாம், ஆம்லேட் செய்ய வேண்டாம், இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இது மாதிரி ட்ரை பண்ணிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக் பண்ணிக்கோங்க. இனிமேல் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நம்ம ஃபாலோ பண்ணி நல்லா வந்து வெயிட்டை குறைக்கிறோம். கண்டிப்பாக இந்த ஜேர்னியை நம்ம ஸ்கிப் பண்ணக்கூடாது, கிவ் அப் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக வந்து ஒரு எனர்ஜெட்டிக்காக நம்ம இந்த சேலஞ்சு டேவை வந்து கொண்டு போகிறோம். தட்டுன்னு சொல்கிறேன். வீடியோ எடுக்கும்போது மட்டும் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்க நீ. இவளுக்கு இதே வேலை தான். நான் எல்லா வீடியோ எடுத்து பாருங்களேன், ஏதாவது ஒரு டைமில் கூட இருந்துட்டு ஏதாவது போய் டொக்கு டொக்கு டொக்குன்னு தாண்டிக்கிட்டே இருப்பாள். இதுதான் அவளுக்கு வேலை. அதனால தான் விரட்டுறேன். ஐஸ்கிரீமா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஓகேங்களா. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட சேர்ந்து நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்னா மறக்காமல் உங்களோட வெயிட்டு நான் உங்களுக்கு வந்து எப்போ தோணுதோ அப்போ வந்து நீங்கள் எவ்வளோ குறைஞ்சிருக்கீங்க, ஸ்டார்டிங் வெயிட் எவ்வளோ இருந்தீங்க, எவ்வளோ குறைஞ்சிருக்கீங்க, அது மாதிரி உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு ஒரு என்கரேஜிங்காக இருக்கும், மோட்டிவேஷனாக இருக்கும், ஓகேங்களா. இன்றைக்கி டே வந்து சூப்பராக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். டாடா. அந்த ஓட்ஸ் இதை காட்டிடுறேன் பாருங்கள்.